ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதத்துக்கு அடுத்த ஒரு வீடு. இந்த வீடை பற்றி சொல்லணும்னா 3 BHK ஹால், டைனிங், கிச்சனு, டபுள் கார் பார்க். இந்த கார் பார்க் டோர் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நல்ல ஒரு ஹைட்டான டோர், 8 ஃபீட் ஹைட்டு. இது வந்து ஃபோல்டிங் டோர்ஸாக போட்டிருப்போம். டபுள் கார் பார்க் விட்ற மாதிரி, 2 கார் விட்ற மாதிரி போட்டிருப்போம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் கார் பார்க்கு. இதுக்கு அடுத்தால இந்த வீடோட என்ட்ரன்ஸ், இது கார் பார்க் தனி டோரு, என்ட்ரன்ஸ் தனி டோரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் மாடலில் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் பேட்டர்னு இது ஃபுல்லாகவே. இதிலேருந்து உங்களுக்கு கார் பார்க்கோட ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். உள்ளவா இதில் வந்து ஒரு அதை காட்டல, இதில் வந்து ஒரு லான் கான்செப்ட். ஆக்சுவலி வீடு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது ஃபுல்லாகவே ஒரு ப்ராப்பர் லானு அந்த மாதிரி வந்துடும். இதில் டபுள் கார் பார்க்கு, உங்களுக்கு சம்ப்பு, செப்டிக் டேங்க்கு, அது போர்வெல் எல்லாமே. செப்டிக் டேங்க் ஆக்சுவலி பின்னாடி இருக்குது, சம்ப் இங்கே இருக்குது, ஆற்று தண்ணி லைன் எல்லாமே இன்க்ளூடடு. இது வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட்டு, அந்த சைடும் ரோடு, இந்த சைடும் ரோடு. அதனால் யூசேஜுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எம்எஸ் டோர். இதில் வந்து நம்ம ஊர் பொறுத்தவரை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தொங்குற பூட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாமல் லாக்கையே நம்ம கீ டைப்பில் கொண்டு வந்துடும். எம்எஸ் டோரு. இதுக்கு அடுத்தால டீ குட், நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் எல்லா சைட்லேயும் டீ குட் டோர்ஸு. இந்த டீ குட் டோருமே 2 inch திக்னஸ் இருக்கும். பிராஸ், ஃபுல்லாகவே பிராஸ், பித்தளை ஆன்டிக்கில் போட்டு 2 inch டோரு. ஹேண்டில்ஸ் பொறுத்தவரை டீ குட் தான். இதை வந்து சும்மா ஒரு லுக்காகவே யூஸ் பண்ணி. லாக் பொறுத்தவரை ரோஸ் கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு ஹெவியான லாக் தான். மற்ற ஃப்ரண்ட் டோர் லாக் மட்டும் லுக்குக்காக வேறு பிராண்ட், இது நான் பிராண்டும் கிடையாது, நம்ம ஊரில் இது அவைலபிள் இருக்கிறது, வேறு பிராண்ட் இருக்கும். மற்ற டோர் எல்லாம் காத்ரேஜ் எல்லாம் இதுதான் ரெகுலராக இருக்கும். வீடு பொறுத்தவரை ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. இப்போ ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வுட்டன் பேட்டர்னில் ஃபால் சீலிங். நம்ம ஊர்லலாம் ஜிப்சன்னு அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ண ஜிப்சன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக வுட் பேட்டர்னு. இதில் வந்து சோஃபா, இதுவுமே டீ குட்டு. சோஃபா வித் காஃபி டேபிள், இதுவும் டீ குட்டு. ஹாலோட இது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது வந்து இந்த டிவி யூனிட் தான். ஆக்சுவலி இதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே சீலிங் மவுண்டட். கீழே வந்து எந்த டச்சுமே இருக்காது ஃப்ளோருக்கு. உங்களுக்கு வாஷிங்கோ க்ளீனிங்கோ எல்லாமே ஒரு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு டிவி மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஃபினிஷ் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபீல் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணும்போது இந்த சைஸ் வந்துடும். ப்ளஸ் டிவியோட ஸ்விட்சஸ் கண்ட்ரோல் எல்லாம் மேலே வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபுல்லாகவே கன்சல்ட் பண்ணியிருக்கோம். சிசிடிவி லைனு, நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் லைன் எல்லாமே இதில் இன்பில்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதோட ஹேண்டில் பொறுத்தவரை இதுவுமே யூனிட்டாக தான், ஒரு ரிங் டைப், இதுவுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது. அப்புறம் ஹாலோட இன்னொரு முக்கியமான இது வந்து இந்த ஸ்டெப்பு. இது வந்து ஆக்சுவலி கேன்டிலீவர். இது ஃபுல்லாகவே டீ கூட்டில் கவர் பண்ணி ஃபுல்லாக கேன்டிலீவரில் பண்ணி வாலில் ஒரு பெரிய பீம் போட்டு பண்ணியிருக்கோம். இது எதுவும் ஒவ்வொரு படி எதுவுமே சிங்கிள் டச் இருக்காது, ஃபுல்லாகவே கேப். இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான மெத்தட், நம்ம ஊரில் யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு, உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் வாலுக்குள்ளே தான் இதோட பெரிய ஒர்க். உள்ள ஃபுல்லாக மெட்டல் பிளேட்ஸ், பீமு, கான்க்ரீட் எல்லாம் பண்ணி கொண்டு வச்சு பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஹேண்டில்ஸும் பொறுத்தவரை சேம் டீ குட் அண்டு மெட்டல் தான். லுக்குக்காக ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டைனிங், இது ஃபுல்லாக டைனிங். இப்படியும் பார்த்து இருக்கும், அப்படியும் பார்த்து இருக்கும். டைனிங் ஏரியா சும்மா ஒரு 5-6 பேர் வர உட்காந்துருக்கோம் இந்த டைனிங் ஏரியாவில். இதுவும் டீ குட், இதுவும் ஃபுல்லி ஃபர்னிஷ் தான். இதுக்கு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. கிச்சன் பொறுத்தவரை ஃபுல்லி மாடல் கிச்சன், செமி மாடலர் தான் இல்லை, ஃபுல்லாகவே ஃபுல்லி மாடல் கிச்சன். பிளேட் ஹோல்டரு, கட்லரி யூனிட்டு, இந்த இடத்துல ரேண்டம் பாக்ஸு, ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லி மாடல் கிச்சனு. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சைடு, இதே மாதிரி இந்த சைடு எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம ஆக்சுவலி சின்ன வீடு ஃபீல் உங்களுக்கு இருக்காது. கிச்சன் சைஸ் வந்து உங்களுக்கு 15க்கு 11 அந்த சைஸ் வரும். இதில் வந்து வாட்டர் மீட்டர் இருக்கும். இதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா நார்மலான ஹேண்டில்ஸே இருக்காது. ஒவ்வொன்றும் யூனிக்காக கொஞ்சம் பார்த்து செலக்டடாக பண்ணது. இது சேம் மைக்காகவும் இதுவுமே நம்ம 0.8 எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 1mm யூஸ் பண்ணி இது வந்து ஃப்ளூட்டட் மைக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மைக்காக போட்டிருக்கோம். கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி
ஃப்ரண்ட் டோருக்கு நம்ம பார்த்த மாதிரி யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் நம்ம வந்து சேஃப்டி டோர் கிரில் சிஎம்எஸில் பண்ணியிருக்கோம். அப்படியே யூட்டிலிட்டி ஏரியா வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய இடம். இந்த இடத்துல காமன் டாய்லெட் இருக்குது. இது ஒரு காமன் டாய்லெட்டு, இந்தியன் டைப்பில் ஒரு காமன் டாய்லெட். இந்த இடத்துல 0.5 இந்த இடத்துல வாஷிங் மிஷினு, துணி துவைக்கிற பேட்டர்னு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். காம்பவுண்டும் இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறோம் மெத்தடை. காம்பவுண்டோட டாப்லையும் ஒரு பெல்ட்டு, ஒரு நம்ம ரூஃப் இல்லை, வீடோட ஃபவுண்டேஷனில் போடுற பெல்ட் மாதிரி காம்பவுண்டோட டாப்பு போட்டு அதிலே லைட்டிங் வச்சுடுறோம். அது வந்து லைட்டிங்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் காம்பவுண்டில் 10 ஃபீட்டுக்கு ஒன்ஸ் ஒரு கிராக் வரும். நம்மளோட எந்த சைட்லேயுமே 10 ஃபீட்டுக்கு ஒன்ஸ் அந்த கிராக்கே இருக்காது. ஏன்னா பில்லர், காம்பவுண்டும் ஃபுல்லாக பில்லர்ஸு, டாப்பும் ஃபுல்லாக பீம்ஸ் அதில் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு நல்ல பாண்டு, ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி காம்பவுண்டே வரும். அதனால் உங்கள் காம்பவுண்ட் வந்து வீடு அளவுக்கு காம்பவுண்டு சரியாக இருக்கும். இது யூட்டிலிட்டி ஏரியா. வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஃபேனு இதுக்கு அடுத்தால கீழே வந்து ஒரு கிச்சனு, டைனிங் ஹாலு அண்ட் இங்கே ஒரு பெட்ரூமு. சேம் இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே டீக் ஆஸ் யூஸ்வல், டீக் அண்ட் காட்ரேஜ் லாக்ஸு. இந்த பெட்ரூம் பொறுத்தவரை நம்ம ஃபர்னிஷ் பண்ணுறது ஒரு காட்டு, ஒரு கம்ப்ளீட் செட்டப் காட்டு ஹெட்போர்டோட. இந்த காட்டுமே டீக்குட் தான். ஹெட்போர்டு ஃபுல்லாகவே குஷன் டைப்ஸ் தான். ஹெட்போர்டு எல்லாமே குஷனில் தான் பண்ணியிருக்கோம். அது லெதர் ஃபினிஷ். ஏன்னா சம்திங் ஃபேப்ரிக்கில் போனோம்னா அழுக்காகும், வாஷிங் கஷ்டமாக இருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ், இதெல்லாம் ஸ்டோரேஜில் வேணும் கபோர்ட்ஸு. இது வந்து அதோட அட்டாச் பாத்ரூம், ஹிடன் டோர் மாதிரி கான்செப்டில் போட்டிருக்கோம். சொல்லுங்க என்ன காட்டாது, இது மட்டும் அட்டாச் பாத்ரூம் பொறுத்தவரை இங்கே ஒரு வெஸ்டர்னு ஷவர் வந்து ஃபுல்லாகவே டைவர்ட்ரு. இது வந்து ஃபுல்லாகவே டைவர்ட்டட் கான்செப்ட் தான். ஒரு ஹோட்டல் உள்ள மாதிரி வாஷ் பேஷனு, அதே மாதிரி சோப் ஹோல்ட்ரு, டம்ளர் ஹோல்டர்லேருந்து எல்லா ராட்ஸ் எல்லாமே நம்மளே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம எல்லா வீட்லையும் ரெகுலராக பண்ணுற மாதிரி இந்த இடத்துல லைட்டிங்கு ஆக்சுவலி லைட்டிங்னா இந்த சாண்டிலியர் டைப் சொல்லலை, இந்த கிளாஸ் போட்டுருக்காங்க. இது வந்து டேரெக்டாக சன்லைட் என்ட்ரு ஆகிறதுக்கு உள்ளது. நம்ம மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி, அந்த ஸ்டார்ஸ் பார்த்த ஃபீல் வரும். அது சன்லைட் படும்போது அது ஒரு நல்லா இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒரு நைட் லேம்ப் மாதிரி கொஞ்சம் ஒரு க்ரீனர் ஃபீல் பண்ணுறதுக்காக போட்டுருக்கோம். இது வந்து இந்த டோர் வந்து ஹிடன் டோர் மாதிரி தான். மொட்டை மாடி போகிறதுக்கான இந்த பெட்ரூம் தான் இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 14.5 போட்டுக்க. ஒரு பெரிய காட்டு. இந்த காட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, 7x7. ஒரு 3-4 பேர் படுக்கலாம். ஆனால் 3 பேர்னால் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக படுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கபோர்டு, ஸ்டோரேஜ். இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். மேலே வந்து ஃபுல்லாகவே உட்டன் ஃபால்ஷிங், ஜிப்சம் ஃபால்ஷிங் பண்ணி ஒரு யூனிக் பேட்டர்னில் கொண்டு வந்துருக்கும். இது வந்து இங்கே நம்ம சைட்டில் பழைய வீடியோ பார்த்தா தெரியும், கிளாஸ் டோர்ஸ் கபோர்டில் இது லைட்டிங்கோடு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு உட்கார்ற டைப் குஷன் விண்டோனால, இந்த விண்டோவுமே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். எப்படின்னா இது இவ்வளோ ஒரு விண்டோ, சென்டரில் வந்து ஒரு லெக் சப்போர்ட்டு எதுவுமே இருக்காது. ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பீரோல் திறந்த டைப்பில் நல்லா வைடாக ஓப்பன் ஆகும். நல்ல ஒரு வென்டிலேஷன் எல்லாமே இருக்கும் அந்த ரூமுக்கு. இது சேம் ஸ்டோரேஜ். இது பெட்ரூமுக்கான ஸ்டோரேஜ், இது பெட்ரூமுக்கான ஸ்டோரேஜ். நீங்கள் கீழே பார்த்த பெட்ரூமில் உள்ள மாதிரி இது கிச்சன் பாத்ரூம். இதுக்கான கிச்சன் பாத்ரூம் உள்ள போய் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சைஸு. எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல பெருசாக இருக்கும். வெஸ்டர்னு சேம் டைவர்ட் செட்டப், சேம் ஒரு வாஷ் பேஷன் அந்த செட்டப்பில் இருக்கும். இதுக்கடுத்தால இந்த பெட்ரூமில் இந்த ஏரியா ஏன் வேக்கண்ட்டாக விட்டுருக்கோன்னா, இது சொல்லப்போனால் கஸ்டமர் சாய்ஸ். இந்த இடத்துல வாட்டர் வேணால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு பீம் பேக் போட்டு ஒரு காஃபி டேபிள் போட்டு சும்மா பெட்ரூம் அட்டாச்சு ஒரு ரிலாக்ஸிங் ஏரியா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சு வித் பால்கனி. இதுவுமே ஹிடன் டோரில் பண்ணியிருக்கோம். சேம் எல்லா அவுட்டர் டோரும் நம்ம சைடில் மெட்டல் எம்எஸ் டோரில் கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இது வந்து பால்கனி. இந்த பால்கனியோட வியூ பாயிண்ட்டும் இந்த
இந்த பால்கனியோட வியூ பாயிண்ட்டுமே ஒரு ரோட் ஃபேஸிங் தான். இந்த சைடும் ரோடு இருக்கிறதுனால இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக ரோட் ஃபேஸிங்கு. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் ஃப்ளோர் இன்னும் க்ளீன் பண்ணல, கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணல. இந்த பெட்ரூம் பொறுத்தவரை சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு 12, ஒரு சின்ன ஒரு எல் ஷேப் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, இந்த இடம் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதோட மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஷேப்பில் இருக்கும். இது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சைக்கிளில் வாங்கினது. இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ். இந்த கார் பொறுத்தவரை இதுவும் ஸ்டோரேஜ் ராய்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ். இது இதில் வந்து கேபினெட்டு. இது இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது ஆக்சுவல் கபோர்ட். இது சேம் நம்ம எல்லா பாத்ரூமே பார்த்தோம்னா ஹிடன் பாத்ரூமு. டைல் பொறுத்தவரை ஒரு உட்டன் பேட்டர்ன், ஒரு உட் லுக் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் வெஸ்டர்னு ஜாக்கோட ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே. இந்த பெட்ரூமும் உங்களுக்கு அட்டாச் வித் பால்கனி. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்துடும், வீடோட ஃப்ரண்ட் ஏரியா வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து 3வது ஃப்ளாட் வந்து ஹைவே. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக இந்த NH ஹைவே, நாகர்கோவில் டு சென்னை அந்த ஹைவே தான் இது. கீழே வந்து அந்த லான் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இன்னும் இருக்குது. அது பண்ணி முடித்தா இந்த வியூ ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் இருக்கும். இதுக்கு இடத்துல இந்த வீடோட இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் வந்து மொட்டை மாடி தான். அதை நம்ம பார்ப்போம். இது நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஒரு ஹிடன் டோர் கான்செப்டில் வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயும் சேஃப்டிக்காக MS டோரு. எல்லார் வீட்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற படி வந்து ஃபுல்லாகவே மெட்டலில் தான் ஹேண்டில் வைப்பாங்க. இதில் நம்ம வந்து பட்ஜெட் பற்றி யோசிக்காமல் காங்க்ரீட்லேயே பண்ணி காங்க்ரீட்லேயே ஹேண்டில் வச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு சேஃப்டி ப்ளஸ் ஒரு பயம் அந்த மாதிரி எந்த ஃபீலும் தராது மொட்டை மாடி ஏறும்போது. இதுதான் இது. நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்தாலே கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் வந்து புதுசாக இருக்கும். என்ன ரீசன்னா லைட்டிங் வந்து நம்ம காம்பவுண்டுக்கு எப்படி பண்ணோமோ சேம் மெத்தட் தான் இதுக்கும். இதில் வந்து எப்படின்னா சேம் காம்பவுண்டுக்கு பண்ண மாதிரி இங்கே ஆல்ரெடி ஃப்ளோரில் பெல்ட் வந்துடும். அதே மாதிரி டாப்லேயும் ஒரு காங்க்ரீட் பெல்ட்டு. எல்லார் வீட்லேயும் நீங்கள் டாப்பில் பார்க்கலாம். அப்படி தண்ணி கசிஞ்சு கிராக் ஆகி ஒரு மாதிரி இந்த இடத்துல லைனு தண்ணி விழுந்து செடி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாகவே வாலை ஒரு மாதிரி பிரேக் பண்ணி இந்த பக்கத்து வீடே அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. இதில் வந்து 100% வராது. ப்ளஸ் லைட்டிங்க்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். மொட்டை மாடி பொறுத்தவரை அது வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து ஒரு 1500 இருக்கும். ப்ரெஷர் பம்ப் பொறுத்தவரை ஆட்டோ கட் ஆஃப் மெத்தட். நீங்கள் கீழே வந்து வால்வ் மீன் நல்லியை டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தன்னாலே ஆன் ஆகிரும். டேப்பை க்ளோஸ் பண்ணும்போது சென்சரில் தன்னாலே ஆஃப் ஆகிரும். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் இதோட ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சேம் டேங்க்கும் நார்மல் சின்டெக்ஸ் டேங்க் இல்லாமல் காங்க்ரீட் டேங்க்கு. இதோட யூஸும் மத்தியானம் நீங்கள் வீட்டில் நார்மலாக சின்டெக்ஸ் டேங்க் இருக்க வீட்டில் குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஹீட்டு அவ்வளோ இரிட்டேஷன் வரும். இதில் வந்து அந்த இது வர கீழே இருந்து நான் படியில் ஸ்டேரில் ஏறும்போது நான் சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த கிளாஸ் தான். இதில் வந்து பிரிண்டட் ஃபிலிம்ஸ் இருக்கும். இந்த ஃபிலிம் இதில் தெரிகிற பிக்சர் தான் உங்களுக்கு வந்து கீழேருந்து பார்க்கும்போது அப்படி விசுவலாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடு வந்து ஃபார் சேலில் தான் இருக்குது. இந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸ், இந்த வீடோட பட்ஜெட் என்ன, இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸ் வந்து திருநெல்வேலி டக்கரமால்புரம் டொயோட்டோ கார் ஷோரூம், கியா கார் ஷோரூம் அந்த லைனில் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடு போக வேறு ஏதாவது பிளான் டீட்டெயில்ஸ் டவுட் எதுவும் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.